தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்க எல்லாம் சந்தோஷமா இருக்குங்க. நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 37ஆம் சங்கீதத்தை நாம் தியானம் செய்ய போகிறோம். அதிலே 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிற முதலாவது வசனம், பொல்லாதவர்களை குறித்து எரிச்சல் அடையாதே, நியாயக்கேடு செய்கிறவர் மேல் பொறாமை கொள்ளாதே. தாவீதின் சங்கீதம். இந்த சங்கீதம் ஒரு ஜெபம் அல்ல, நீதிமொழிகள் அடங்கிய வெளிப்பாடுகளின் ஒரு தொடர் அல்லது தேவஞானத்தை பற்றிய அறிவுரைகளும் ஆகும். துன்மார்க்கரின் போலியான வெற்றி மற்றும் நீதிமான்களின் கடினமான சூழ்நிலைகளை பற்றியதுமான விசுவாசிகளின் மனப்பான்மையே அதன் மைய பொருளாகும். அவபக்தியானவர்கள் முடிவாக தூக்கி எறியப்படுவதோடு அவர்கள் பூமியில் சேர்த்து வைத்தவைகளையும் இழந்து போவார்கள். அதே சமயத்தில் தேவனுக்கு உண்மையாய் இருக்கிற நீதிமான்கள் அவருடைய சமூகம் நடத்துதலையும் பூமியை பெற்று ரட்சிப்பையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். பிரியமானவர்களே, 4ஆம் வசனத்திலே 37ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்திலே, கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். கர்த்தரிடத்திலே மனமகிழ்ச்சியா இரு. கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பது என்பது அவருடைய சமூகம் அருகில் இருப்பதை விரும்புவதும், அத்துடன் சத்தியத்தையும் அவருடைய வார்த்தையின் நீதியையும் அனுபவிப்பதும் ஆகும். கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியா இருப்பவர்களுக்கு தேவன் அவர்களுடைய இருதயத்தின் வேண்டுதல்களை அருள் செய்வார். நம்முடைய வேண்டுதல்கள் தேவனுடைய சித்தத்தின்படி இருக்குமானால் நம்முடைய இருதயத்தின் சத்தத்திற்கு தேவன் பதில் அளிப்பார். தேவனிலும் அவருடைய சித்தத்திலும் நாம் மனமகிழ்ச்சியா இருக்கும் பொழுது தேவன் தாமே நம்முடைய இருதயங்களின் விருப்பங்களில் வைத்து அதன் பிறகு அவரே அதை நிறைவேற்ற வைக்கவும் செய்கிறவர். 6ஆம் வசனத்தை பார்க்கின்ற பொழுது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலை போலவும் விளங்க பண்ணுவார். ஆம் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் பாவத்தினால் நெருக்கப்படுகிற நீதிமான்களுக்கு கீழ்கண்டவை வாக்களிக்கப்பட்டிருக்கின்றன. அவர்களுடைய ஜெபங்களுக்கு பதில் அளிக்கப்படும். அவருடைய நீதியின் தரமானது நியாயப்படுத்தப்படும். ஒரு பரலோகத்தின் சுதந்திரம் காப்பாற்றப்படுவதற்கான கர்த்தரின் உதவி, கர்த்தருடைய வழி நடத்துதல், பாதுகாப்பு மற்றும் சமூகம் ரட்சிப்பு. பிரியமானவர்களே, அவருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, அதாவது 37ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்திலே, அவருக்காக 7ஆம் வசனத்தில் பார்க்கின்ற பொழுது, கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திரு, காரிய சித்தியம் மேலும் தீவனைகளை செய்கிற மனுஷன் மேல் எரிச்சல் ஆகாதே. பொறுமையுடன் கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்க பழக வேண்டும். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய காரியங்களை, விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற பொழுது அவைகள் சற்று நேரம் நிறைவேற்ற, அந்த விண்ணப்பங்கள் நிறைவேற சற்று தாமதமாகும். ஆனாலும் கர்த்தருக்காக நாம் பொறுமையுடன் காத்திருக்கின்ற பொழுது நாம் செய்த விண்ணப்பங்களுக்கு தேவன் அவர் பதிலளிப்பார். 11ஆம் வசனத்திலே, சாந்த குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில சாந்த குணம் வேண்டும். இந்த சங்கீதத்திலே துன்மார்க்கனுக்கு என்ன காரியங்கள் எல்லாம் நேரிடும், துன்மார்க்கன் அதாவது வேதத்திலே இந்த 37ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்திலே, துன்மார்க்கன் நீதிமானுக்கு விரோதமாய் தீங்கி நினைத்து அவன் பேரில் பற்கடிக்கிறான். 16ஆம் வசனத்தில், அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. துன்மார்க்கமான சம்பாத்தியத்தினால சம்பாதித்து கோடீஸ்வரதை பார்க்கிலும் நேர்மையான முறையிலே கொஞ்சம் சொத்து இருந்தாலும், கொஞ்சம் பொருள் இருந்தாலும் அதுதான் உத்தமம். ஆம் பிரியமானவர்களே, துன்மார்க்கனுடைய புயங்கள் முறியும், நீதிமான்களை கர்த்தர் தாங்குகிறார். 37-17 பார்க்கிறோம். துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான், நீதிமானம் இறங்கி கொடுக்கிறான். துன்மார்க்கன் என்ன செய்வான், அநேகத்தை போய் கடன் வாங்குவான், ஆனா அவனுக்கு கொடுக்க மனசு வராது. ஆம் பிரியமானவர்களை, கடன் வாங்கினா அதை கொடுக்கணும், அதுதான் உண்மையான கிறிஸ்தவர். நீங்க நிறைய பேர் கடனை வாங்கிட்டு கொடுக்கிறது கிடையாது. ஆம் பிரியமானவர்களே, தீமையை விட்டு விலகு, நன்மையை செய். எந்தெண்டைக்கு 37 தீமையான காரியங்களை விட்டு விலக நாம் வேண்டும். கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர். நம்முடைய தேவன் அவர் நீதியுள்ள தேவன், அவர் நியாயத்தை விரும்புகிறவர். அவர் தமது பரிசுத்தவான்களை ஒருபோதும் கைவிடுவதில்லை என்று சொல்லி அங்கே 28ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அவர்கள் இன்றைக்கும் காப்பாற்றப்படுவார்கள். துன்மார்க்கனுடைய சந்ததியை அறுப்புண்டு போகும். இந்த சங்கீதத்தில் துன்மார்க்கன் சொல்லி அநேக இடங்களிலே வருகிறது.
நீதிமான்கள் பூமியை சுதந்தரித்துக் கொண்டு என்றென்றைக்கு அதிலே வாசமாக இருப்பார்கள். நம்முடைய வாழ்க்கையிலே நீதியின் பாதையிலே நம்மை நடத்த வேண்டும். நீ கர்த்தருக்கு காத்திருந்த அவருடைய வழியை கைக்கொள், அப்பொழுது நீ பூமியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார். 34ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு காத்திருக்க காத்திருக்க நம்முடைய வாழ்க்கையில பலன் நமக்கு கிடைக்கும். ஆம் பிரியமானவர்களே, ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட். காட் பிளஸ்.